மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. வணக்கம். இது பியூர் சினிமாவின் சினிஃபைல்ஸுக்காக நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே பற்றின ஒரு தொடர். என்னை பற்றி உங்களுக்கு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் ஒரு சினிமா இயக்குனர், எழுத்தாளர், தயாரிப்பாளர். அதெல்லாம் தாண்டி நான் ஒரு சினிமா மாணவன். தொடர்ந்து சினிமாவை நேசிக்கிற, படித்துக்கிற, கற்றுக்கிட்டே இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு தான் சொல்லிக்க விரும்புகிறேன். மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுலேயும் ரொம்ப அபரிமிதமான சந்தோஷம் உண்டு. என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு அது தெரியும். ஸோ நண்பர் அருண் என்னோட ஒரு கட்டுரை தொகுப்பை முன்னாடி ஒரு புத்தகமாக வெளியிட்டார். இப்போவும் செயலில் இருக்குது. காலம் எனும் சீட்டுக்கட்டு அப்படிங்கிற ஒரு கட்டுரை தொகுப்பு. அது நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே பற்றின ஒரு தொகுப்பு. ஸோ இது என்னோடய பிளாகில் நான் நிறைய கட்டுரைகள் சினிமா பற்றி எழுதினேன். அதில் நான் லீனியர் பற்றின ஒரு தொடர் இருந்தது. அதை மட்டும் தொகுத்து இந்த புத்தகமாக போட்டோம். ஸோ அதையே இப்போ ஒரு யூடியூப்பில் நிறைய இளம் சினிமா ஆர்வலர்கள், சினிமாவை தெரிஞ்சிக்கிற, புரிஞ்சிக்க ஆசைப்படுற, கற்றுக்க ஆசைப்படுற இளைஞர்களுக்காக இதை ஒரு தொகுப்பாக செய்யலான்னு நினைக்கிறேன். நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே அப்படின்ற வார்த்தை நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கி பரிச்சயமானது தெரியும். ஓரளவுக்கு அதை பற்றின ஐடியாவும் உங்களுக்கு இருக்கும். பேசிக்காக நான் என்னன்னு சொல்லிடுறேன். பொதுவாக கதை அப்படின்னாலே அது லீனியர் தான். அதாவது கதையோட ஆரம்பத்திலேருந்து அதோட வளர்ச்சி என்ன, பிகினிங், மிடில், எண்டுன்னு சொல்கிறது தான் ஒரு கதையோட ஸ்ட்ரக்சர்ன்றது, ஒரு அமைப்புன்றது. எந்த கதையுமே நீங்கள் ஒரு பாட்டி வடை சுட்ட கதையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்த கதை காலத்தில் முன்னோக்கி தான் போயிட்டுருக்கும். நேர்கோடான ஒரு நேர்பாங்கான ஒரு கதை அப்படி தான் சொல்லப்பட முடியும். நீங்கள் அந்த கதையில் எந்த ஒரு சம்பவத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த சம்பவத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் எல்லாம் காலத்தால் முந்தினதாகவும், பின்னாடி நடக்க போகிற சம்பவங்கள்லாம் காலத்தால் பிந்தினதாகவும் தான் இருக்கும். எந்த பாயிண்டில் நீங்கள் ஒரு கதையை எங்கே நிப்பாட்டினாலும் அது அப்படி தான் இருக்க முடியும். நார்மலாக சினிமாவும் அப்படி தான். லீனியரான நேரட்டிவ், அதாவது நேர்பாங்கான கதை சொல்லல் அப்படிங்கிற வகையில் தான் பொதுவாகவும் திரைக்கதைகளும் இருக்கும். நீங்கள் அந்த திரைக்கதையோட எந்த சீனை நிப்பாட்டிட்டு அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா சீனையும் பார்த்தீங்கன்னா அது காலத்தில் அதற்கு முந்தியதாக தான் இருக்கும். பின்னாடி இருக்கிற சீன்கள் எல்லாமே இந்த சீன்லேருந்து காலத்தில் பின்னாடி தான் இருக்கும். ஸோ டைம்ன்றது ஒரு ஃப்ளோ மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதே ஃப்ளோவில் தான் கதை சொல்லப்படுறது தான். இதான் இயல்பு, இயற்கையானது. இது நார்மலாக அப்படி தான் இருக்கும். இப்போ நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது என்னென்னா, காலத்தை ஒரு நேர்பங்காக இல்லாமல் அதை மாற்றி காலத்தில் முன்பின்னாக, முன்னாடி நடந்ததை பின்னாடி சொல்கிறது, பின்னாடி நடந்தது முன்னாடி சொல்கிறது, அது மாதிரியான ஒரு விஷயமாக ஒரு ஒரு நேர்பாங்கற்ற ஒரு கதை சொல்லல் தான் நான் லீனியர் நேரேட்டிவ்னு சொல்கிறோம், அல்லது நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே. இது தேவையா இது அப்படின்ற ஒரு விவாதம்லாம் வருது இல்லையா? ஸோ பொதுவாக எந்த சினிமாவும் எதுக்கு எடுக்கப்படுது? அது ஒரு விஷயத்தை, ஒரு கண்டென்ட்டை சொல்ல வருது. அந்த கண்டென்ட்டை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறதுக்கான ஏதோ ஒரு வடிவத்தை அது தேர்ந்தெடுத்துக்குது. ஸோ எந்த சினிமாவும் எந்த ஆர்ட் ஃபார்மும் ரெண்டு விஷயந்தான் அதில் இருக்குது. ஒன்று கண்டென்ட், இன்னொன்று ஃபார்ம். ஒன்று உள்ளடக்கம், இன்னொன்று அதோட வடிவம். அப்படி புரிஞ்சுக்கோங்க. இந்த உள்ளடக்கங்கிறது தான் அது சொல்லப்படுற கருத்து, கதை, அதெல்லாம். வடிவங்கிறது அது ஸ்க்ரீன் பிளேயோட வடிவமும், அது நான் லீனியர் வடிவமோ லீனியர் வடிவமோ அது தேர்ந்தெடுத்துக்கிற ஒரு வடிவம். அதோட ஃபோட்டோகிராஃபி, அதோட நடிகர்கள், அதில் சொல்லப்படுற மற்ற எல்லாமே அதோட வடிவம் சார்ந்தது தான், ஸ்ட்ரக்சர் சார்ந்தது. அதில் சேர்க்கப்பட்டிருக்கிற இசை எல்லாமே. ஸோ கண்டென்ட் அதை அது எந்த வடிவத்தில் அது ப்ரெசென்ட் பண்ணப்படுது. முழுக்க பாடல்களாக சொல்லப்படுற ஒரு மியூசிக்கல் ஃபார்மில் சொல்லலாம். எந்த வடிவத்தை வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி. அப்படி ஒரு வடிவம் தான் இந்த நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளேங்கிறதும் கூட. இதோட நோக்கம் அது சொல்ல வர்ற கருத்தை, அந்த கண்டென்ட்டை எம்பசைஸ் பண்ணி இன்னும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் ஆடியன்ஸ்ட்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இந்த ப்ளே பண்ணப்படுது. ஸோ நான் லீனியருங்கிறது சும்மா பொழுது போகாமல் ஆர்டரை மாற்றி எடிட் பண்ணி போடுற கண்டென்ட்டாக நினச்சிக்கூடாது. அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு காலத்தை மாற்றி ஒன்று சொல்கிறீங்கன்னா அது மூலமாக நீங்கள் சொல்ல வர்ற விஷயம் இன்னும் மேம்படுதா, சொல்ல வர்ற திரைக்கதை இன்னும் நல்லதாக அமையுதா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இதுதான் பேசிக். இப்போ நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம எல்லாரும் இப்போ பார்த்த ஒரு படத்தையே எடுத்துப்போம். மகாராஜான்ற படம். மகாராஜா
மிகப்பெரிய வெற்றி அடைந்த ஒரு படமாக இருக்குது. இந்த வெற்றிங்கிறது நான் வந்து வெறுமனே திரையரங்கில் சம்பாதிச்சது ஓடுனதுங்கிற அர்த்தத்தில் மட்டும் நான் சொல்லலை. அது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்ததுக்கப்புறம் அது வந்து தமிழர்களை தாண்டி மற்ற இடங்களுக்கு போச்சுங்கிறத தாண்டி உலகம் முழுக்க போச்சு. அது ஒரு குளோபல் சக்ஸஸ்ன்னு சொல்லலாம் மகாராஜா படம். அதாவது அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நீங்கள் யூரோப்பில் இருக்கிற வேறு வேறு மொழிகள் பேசுகிற பல நாட்டை சேர்ந்த மக்கள், பல நாட்டு மக்களும் வந்து மகாராஜா படத்தை பார்த்தாங்க. அது வந்து இது வந்து இந்திய சினிமா எல்லா படத்துக்கும் இது அமையலை. ஸோ ஓடிடி தளத்திலேயே வந்து ஒரு படம் வந்து இந்த அளவுக்கு வெளிநாட்டு மக்களால் அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரு படம் வந்து மகாராஜா, ஒரு இந்திய படம். ஸோ அது ஒரு வகையில் அது ஒரு பெரிய சக்ஸஸ். இது ஃபஸ்ட்டு தமிழ் படம் குளோபல் ஆடியன்ஸ் ஓடிடி தளத்தில் ஒரு தமிழ் படத்தை எல்லாரும் பார்த்தது வந்து மகாராஜா தான். ஸோ அப்போது அதில் ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ மகாராஜா படத்தோட உள்ளடக்கம், அதாவது நான் சொன்ன மாதிரி கண்டென்ட், அதில் ஏதோ இருக்குது. அது சொல்லப்படுற வடிவம், அதோட ஃபார்ம், அதுவும் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இது ரெண்டும் சேர்ந்தால் தான் இவ்வளோ பெரிய ரீச்சை கொடுக்க முடியும். அதாவது தமிழ் ஆடியன்ஸுக்கோட டேஸ்ட்டுக்கு ஒரு நடிகர் ஒரு நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி கதை, அவங்களோட ரசிகர்களுக்காக படம் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் தாண்டி குளோபல் ஆடியன்ஸுக்கு ஒரு விஷயம் போய் சேருதுன்னா அது வந்து கண்டென்ட்டாகவும் வடிவமாகவும் ரெண்டுமே சரியாக அமைஞ்சால் மட்டும்தான் அது அவ்வளோ பெரிய வெற்றி அடைய முடியும். ஸோ இந்த கண்டென்ட் இதோட கண்டென்ட் பற்றி நம்ம அடுத்து பேசுவோம். முதல்ல இந்த வடிவத்தை பேசுவோம். ஏன்னா நம்ம நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே பற்றி பேசுகிறதுனால. இப்போது மகாராஜா ஸ்கிரிப்டை நீங்கள் சும்மா மைண்டில், நீங்கள் எல்லோரும் படம் பார்த்துருப்பீங்க, அதை அப்படியே மைண்டில் ஓட்டி பாருங்கள். இந்த படம் வந்து யாரோட கதை நமக்கு எல்லாம் தோணும் விஜய் சேதுபதியோட கதைன்னு. ஏன்னா அவர் பேர் தான் மகாராஜா, அவரோட கேரக்டர் பேர் தான் மகாராஜா, அதுதான் நமக்கு படத்தோட டைட்டிலாகவும் இருக்குது. ஸோ நம்ம அந்த படத்தோட பிரமாதமான நடிப்பில் விஜய் சேதுபதி வந்து நம்ம மனதை கவருகிறார். ஸோ அந்த படம் முடியும் போது விஜய் சேதுபதி தான் ஒரு ஹீரோவாக நமக்கு இருக்கார். ஆனால் இந்த கதையை நீங்கள் வந்து லீனியராக யோசிச்சு பாருங்களேன். அதாவது அதோட இந்த படம் வந்து நான் லீனியராக இருக்குது. நான் லீனியராக இருக்கிறதுனால தான் விஜய் சேதுபதி ஹீரோ. இதே லீனியராக இருந்ததுன்னு வைங்களேன், இந்த கதை எங்கே ஆரம்பிச்சிருக்கும் யோசிச்சு பாருங்கள். இந்த கதை வந்து ஒன்றும் இல்லை, இது இன்னைக்கு வந்து ஓடிடியில் கிடைக்குது இந்த படம். இந்த படத்தை நிறுத்தி இதோட ஒவ்வொரு காட்சியும் நீங்கள் வந்து எழுதி அதோட காலத்தால் வரிசைப்படுத்திக்கிட்டு, அதாவது இப்போ அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் மாதிரி நம்ம ஸ்கூல்லலாம் எழுதுவீங்க இல்லையா, அது மாதிரி காலத்தால் எது முந்தின சீன் எது பிந்தின சீன்னு அதை படத்தில் இருக்கிற ஆர்டரில் இல்லாமல் நீங்களாக அதை வந்து ஒரிஜினல் ஆர்டர் இருக்கும்ல, அது எது முன்னாடி நடந்துச்சு எது பின்னாடி நடந்துச்சுன்னு ஒரு வரிசைப்படுத்த முடியும் இல்லையா. அப்படி நீங்கள் வந்து மகாராஜா படத்தை நீங்கள் ஒரு ஆர்டர் வரிசைப்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். இந்த படம் வந்து நம்ம சொல்கிற கதையே இருக்காது. அந்த ஒரிஜினல் கதை ஸ்க்ரீன் பிளே நான் லீனியர். ஆனால் லீனியரான அந்த கதை என்னவா இருக்கு எங்கே ஆரம்பிக்கும்னா, அனுராக் காஷ்யப் நடித்த அந்த செல்வம்ங்கிற கேரக்டர், அவர் தான் ஆக்சுவலாக மைய கதாபாத்திரம் இந்த மகாராஜா ஸ்கிரிப்டுக்கு. நீங்கள் ஆர்டர் படி அந்த கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, செல்வம்ங்கிற ஒருத்தர் ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் நடத்திக்கிட்டு இன்னொரு சைடில் அது வெளி உலகத்துக்கு அவர் எலக்ட்ரானிக் ஷாப் நடத்துகிறார், தன்னோட குடும்பத்துக்கு அதை காட்டிக்கிறாரு, வெளி உலகத்துக்கு காட்டிக்கிறாரு. ஆனால் உண்மையில் அவர் வந்து திருடுறார், வீடுகளில் போய் திருடு பண்ணுறாரு. அவர் கூட ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் அந்த எலக்ட்ரானிக் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாங்க சேர்ந்து. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த திருட்டு வேலைகள் பண்ணுறாங்க. அந்த கூட இருக்கிற அவன் வந்து கொஞ்சம் ஒரு பெண் சபலமெல்லாம் உள்ளவன், போகிற இடத்துல ஒரு பெண்ணை ரேப் பண்ணுறாங்கிறதெல்லாம் காட்டப்படுது. தங்களோட முகம் ரிவீல் ஆனால் மட்டும்தான் கொலை பண்ணுறாங்க, இவங்களுக்கு கொலை பண்ணுறது நோக்கம் இல்லை, இது எல்லாமே காட்டப்படுது. இப்போ இவன் இந்த பணத்தை எதுக்காக சேர்க்குறான்? முழுக்க தன்னோட குடும்பத்துக்காக, தன்னோட மனைவிக்காகவும் தன்னோட குழந்தைக்காகவும். ஒரு பெண் குழந்தை இருக்குது அவனுக்கு, அந்த குழந்தை மேலே அபரிமிதமான பாசம் இருக்குது. அவன் முதுகில் இருக்கிற அந்த காயம், அதுக்கு அவன் மருந்து போடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போதே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பிறந்தநாள் வருது. அந்த பிறந்தநாள் பரிசுக்காக இவங்க ஒரு கோல்டு செயின் செய்யணும்னு கடையில் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க பண்ண கொலையினால் ஒரு நியூஸில் வந்துடுது, நியூஸ் பேப்பர்லலாம் வந்துடுது. இதனால் அவன் கூட இருக்கிற தோழனுக்கு ஒரு பயம் வருது, ஒருவேளை போலீஸ் நம்மளை பிடிச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை இவனுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறான். இந்த டைமில் அங்கே பர்த்டே பார்ட்டி, ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கான விழா ஏற்பாடு நடந்துட்டு இருக்கும்போது இவர் இந்த செல்வம்ங்கிற அனுராக் காஷ்யப் நடித்த அந்த கேரக்டர்
செயினை வாங்குறதுக்காக அந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு போகிறான். செயினை வாங்கிட்டு வரும்போது அவன் ஒய்ஃப் கால் பண்ணி சொல்கிறா, தாடியை ட்ரிம் பண்ணிட்டு வா அப்படின்னு. சில வேறு துணியெல்லாம் வாங்கிட்டு வான்றான். அதெல்லாம் வாங்கிட்டு அவர் ட்ரிம் பண்ணுறதுக்கு, தாடியை ட்ரிம் பண்ணுறதுக்காக ஒரு சலூனுக்கு போகிறார். இந்த சலூனில் தான் இந்த மகாராஜான்ற கேரக்டர், அந்த விஜய் சேதுபதியோட கதையே இந்த கதையில் உள்ள வருது. ஸோ சலூனில் வந்து ஒரு எதிர்பாராத ஒரு திருப்பமாக இவன் ஃபோனில் அவன் ஃப்ரெண்டுகிட்ட இந்த பேப்பரில் வந்த நியூஸை பற்றி பேசுகிறத விஜய் சேதுபதி எதிர்பாராத விதம் ஆக்சிடென்டெல்லாம் கேட்டுடுறாரு. இப்போ இந்த செல்வத்துக்கு பயம் வருது, இவன் கேட்டானே இவனால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு பிறந்தநாள் விழா நடக்கும்போது கூட அவன் அதான் பயத்தில் இருக்கான். இந்த டைமில் போலீஸ் வருது. அதே சமயத்தில் இவன் வந்து வாங்கின செயினை வந்து சலூனில் மிஸ் பண்ணிட்டு வந்துடுறான். அந்த செயினை கொடுக்கறதுக்காக விஜய் சேதுபதியும் வர்றாரு. இப்போ இவருக்கு இப்போ செல்வத்துக்கு பார்க்கும்போது விஜய் சேதுபதி, அதாவது அந்த மகாராஜான்ற கேரக்டர் தான், அவன் தான் போலீஸை கூட்டிகிட்டு வந்துட்டான்ற மாதிரி தோணுது. ஸோ போலீஸ் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணுது. அதனால் இவன் குடும்பம் இவனை பிரியுது. இதனால அவன் டென்ஷனாக இதாகிறான் அப்படின்ற ஒரு கதை. இதில் வந்து அந்த செயினை கொடுக்கறதுக்காக திரும்ப விஜய் சேதுபதி அவன் மனைவியை பார்க்க போகிறாங்க. அங்கே ஒரு லாரி விபத்தில் மகாராஜாவோட மனைவியும் குழந்தையும் இறந்துடுறாங்க. அந்த செல்வத்தோட மனைவியும் இறந்துடுறாங்க. செல்வத்தோட குழந்தை தப்பிச்சிருது. அந்த வாளி ஒன்று கவுந்து, ஒரு குப்பை தொட்டி அது கவுந்து இரும்பலால் செஞ்சது, பில்டிங் இடிஞ்சு விழும்போது அது அந்த குழந்தைய பாதிக்காமல் அந்த இது சேவ் பண்ணிடுச்சு. ஸோ குழந்தைய இவன் வந்து இவனே தன்னோட குழந்தையாக எடுத்து வளர்க்குறான். இப்படி தான் இந்த கதை இருக்குது. ஸோ இந்த கதை வந்து 2 பார்ட்டாக இருக்குது. மொத்த ஸ்க்ரீன் பிளே கதையை சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன கதை எல்லாமே ஆரம்பத்தில் நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு 16 வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட 15-16 வருஷம், ஏன்னா அந்த கை குழந்தையாக இருக்குது அந்த குழந்தை. இப்போ வந்து அதுக்கு ஒரு வயசு இருக்கும்போது கதை ஆரம்பிக்குது. இப்போ அதுக்கு ஒரு 12th +1 +2 படிக்கிற அந்த பொண்ணு ஸ்கூலில். ஸோ ஒரு 16 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற மற்ற கதைகள் அது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ 2 காலகட்டத்தில் நடக்கிற பார்ட் இருக்குது இந்த மொத்த கதை. இதை அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் டைரக்டர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இது 2ஐயும் வந்து இணையாக பேரலாக இதுவும் அதுவுமா மாறி மாறி கதை சொல்கிறார். அதுதான் இந்த நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளேவாக அது மாறுது. சரி, ஆனால் முன்னாடி நடந்த இந்த கதை இருக்கு இல்லையா, அதையும் அவர் வந்து ஆர்டரில் சொல்லலை. அதை நான் சொல்ல வர்றது வந்து, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து மணிரத்னம் சார் இயக்கிய அலைபாயுதை படம் எடுத்திங்கன்னா, அலைபாயுதையில் வந்து ப்ரெசண்ட்டில் ஒரு கதை, ஒரு விபத்து, ஷாலினியை காணோன்னு இவன் தேடிட்டு இருப்பான் மாதவன். அது ஒட்டி நடக்கிற இன்சிடென்ட்ஸ் ப்ரெசண்ட்டில் ஒன்று இப்போ நடந்துகிட்ருக்கும். ஃப்ளாஷ்பேக்கில் இவங்க 2 பேரும் எப்படி சந்திச்சுக்கிட்டாங்க, எப்படி காதல் ஆச்சு, இவங்களுக்குள்ள எப்படி திருமணம் நடந்தது, அதனால் நடந்த விஷயங்கள் எல்லாமே அதான் பெரிய கதை. அது வந்து பேரலாக போயிட்டு வரும். ஸோ இப்போ ப்ரெசண்ட்டில் ஒரு கதையும் ஃப்ளாஷ்பேக்கில் பழைய கதையுமா சொல்லப்படுற ஒரு வடிவம் இருக்குது. இப்போ அலைபாயுதை படத்தில் இருக்கும். இந்த மாதிரி பேட்டர்னில் மகாராஜா இல்லை. மகாராஜா வந்து, அதாவது அலைபாயுதையில் என்னென்னா, இந்த 2 கதைகளும் இன்டர்கட்டில் வந்தாலும் முன்னாடி நடந்த கதை நேர்கோட்டில் தான் இருக்கும். அதே மாதிரி பின்னாடி நடக்கிறது லீனியராக தான் இருக்கும். பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த காதல், எல்லா பிரச்சனைகள், எல்லா விஷயங்களையுமே அது வந்து சொல்லிட்டு தான் இருக்கும். 2 லீனியர் கதையை இன்டர்கட் பண்ணிவிட்டு அது ஒரு நான் லீனியர் வடிவமாக தான் மாறுது. ஆனால் மகாராஜாவில் வந்து அது முன்னாடி நடந்ததும் லீனியராக இருக்காது, பின்னாடி நடந்ததும் லீனியராக இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிற கதையை மாற்றி சொல்லுவாங்க. ஸோ நம்மளை சீட் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். எடுத்ததுமே ஒரு ராம்கியோட ஒரு சலூனை காட்டுவாங்க. அந்த சலூனில் இருக்கிற வேற ஒரு ஓனர், விஜய் சேதுபதி அங்கே வேலை செய்கிறாரு. அவர் ஒரு லீவு கேட்குறாரு. எதுக்காகனா கடைக்குன்னு சொல்கிறாரு. ஒய்ஃபோட கடைக்கு போகணும், நாளைக்கு லீவு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது தான் இந்த மற்ற விஷயங்கள் நடக்குது. ஸோ இப்போ இவரை காட்ட மாட்டாங்க. ஆனால் அந்த கடைக்கு போகணுன்ற ஒரு லீடாக வச்சுக்கிட்டு எப்படி கட் பண்ணியிருப்பாங்கன்னா, அடுத்து எடுத்ததோ ஒரு கடையில் ஒரு பொம்மை வாங்கிட்டு இருப்பார். ஆனால் நடுவில் நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. இப்போ நம்ம பேசணும் இல்லையா, நகை வந்து அவன் இதாகி அவனை போலீஸ் வந்து அவனை பிடிச்சிட்டு போய் இவ்வளோ விஷயம் நடந்து அதுக்கப்புறம் தான் விஜய் சேதுபதி அந்த பொம்மை கடைக்கு வரார். நடுவில் ஒரு பெரிய கதை இருக்குது. ஆனால் அதை ஸ்கிப் பண்ணி அந்த ரைட்டர் டைரக்டர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளை ஆர்டரில் இருக்கிறது மாதிரி நினச்சிக்க வைக்கிறார். அது ஆர்டரில் தான் கதை சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நடுவில் நிறைய விஷயங்கள் ஸ்கிப் ஆகிருக்கு. அது திரும்ப நடுவில் பின்னாடி தான் சொல்லப்படும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நான் லீனியர் வடிவம் இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து முன்ன பின்ன மாற்றி மாற்றி சொல்லப்படும். இந்த முன்ன பின்ன மாற்றி சொல்கிறதுல இன்னொரு, அதே மாதிரி செகண்டில் சொல்கிற பின்னாடி நடக்கிறதையும் கூட அவர் நேராக போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு பாம்பு வரும் வீட்டில், அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்.
அந்த சீனை வந்து யூஸ் பண்ணி அவர் என்ன பண்ணுவார், நடுவில் நிறைய நடந்தது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சொல்கிறதுலேருந்து ஆரம்பித்து நடுவில் இவர் வேறு கதைகள்லாம் இருக்காதுல்ல, மணிகண்டன் ஒரு கேரக்டர் இருப்பான், அவனை போய் ஒரு அடித்து கொண்டிருப்பார், அதை வந்து இன்டர்வல் பிளாக்ல காட்டுவாங்க. ஸோ அது முன்னாடி நடந்தது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கும் முன்னாடி தான் மணிகண்டன் அடிச்சிருப்பார். ஆனால் அதை வந்து ஆர்டரில் பின்னாடி காட்டுவாங்க. ஸோ வந்து இந்த இதுவும் லீனியராக இருக்காது. அதாவது கதை ஆரம்பித்து நேர்கோட்டில் அடுத்தடுத்த அதே காலவரிசைப்படி இல்லாமல் அதுவும் மாற்றப்படும். ஸோ 2 நான் லீனியர் ஸ்டோரி நேரேஷன்ஸ். இது ஒரு ஸ்டோரி லைன், அது ஒரு ஸ்டோரி லைன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டோரி லைனும் நான் லீனியர் ஆக்கிடுறது, செகண்ட் ஸ்டோரி லைனையும் நான் லீனியர் ஆக்கிறது. இந்த 2 நான் லீனியரையும் மிங்கிள் பண்ணுறது போது இந்த ஒரு வினோதமான இந்த ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்க்ரீன் பிளேயோட ஸ்ட்ரக்சர் வந்து என்ன ஒரு 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 பிரில்லியன்ஸ் அதில் இருக்குன்னா, சில விஷயங்களை நம்ம வந்து அது காட்டப்படுற ஃப்ளோவில் வேறவா புரிஞ்சுக்கிட்டே இருப்போம். பின்னாடி தான் தெரியும் நமக்கு காலம் மாறி இருக்கும். உதாரணத்துக்கு பொண்ணு வளர்ந்ததுக்கப்புறம் மகாராஜா போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு கதை போகுது இல்லையா, அந்த டைமில் தான் நமக்கு வந்து அனுராக் காஷ்யப்போட கேரக்டர் படத்தில் வருவார். ஸோ இந்த அனுராக் காஷ்யப் கேரக்டர் இப்போ ப்ரெசண்டில், அதாவது இந்த பொண்ணு வளர்ந்து ஸ்போர்ட்ஸுக்காக ஒரு ட்ரிப்பு போயிருக்கா, ஒரு வெளியில் போயிருக்கான்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் இவர் இங்கே திருடிட்டு இருக்காரு, இங்கே இவரோட குழந்தை இருக்குது, இவரோட ஒய்ஃப் இருக்காங்கன்னு ஒரு கதை இருக்கு இல்லையா. இது ரெண்டையும் இன்டர்கட் பண்ணும்போது நமக்கு எப்படி தோணும்னா, இப்போ ப்ரெசென்ட்டில் தான் நடந்துட்டுருக்கு ரெண்டுமே அப்படின்னு தோணும். ஆனால் ஒரு பாயிண்டில் வந்து அதே அந்த ராம்கி சலூன் அதை தான் அவங்க கனெக்டிங் பாயிண்ட்டாக நமக்கு ஞாபகப்படுத்துகிற விஷயமா ஆக்கியிருப்பாங்க. ஸோ எப்போ அனுராக் காஷ்யப் அந்த செல்வம்ன்ற அந்த கேரக்டர் வந்து ராம்கி சலூனுக்குள்ளே நுழையுதோ அப்போ தான் நமக்கு தெரியும் அந்த சலூன் இருந்த காலகட்டம் அது. ஸோ ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை தான் இவ்வளோ நாள் நம்ம வந்து இப்போ தான் ப்ரெசென்ட்டில் நடக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தது. ப்ரெசென்ட் இல்லை, அது ஆக்சுவலாக முன்னாடி நடந்ததுன்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. அதே மாதிரி தான் இவரோட மகள் வந்து ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு ஏதோ ஒரு ட்ரைனிங் கேம்புக்கு போயிருக்கா. அந்த கேம்பில் இப்போ அவள் அங்கே இருக்கா, அவள் வர்றதுக்குள்ளே அந்த குப்பை தொட்டியை கண்டுபிடிக்கணும்னு அவன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டே பண்ணுறான். ஆனால் அது உண்மை இல்லை. அவள் கேம்ப்லேருந்து வந்துட்டா, அவளுக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதுக்காக தான் அவர் எல்லாம் இங்கே வந்திருக்காரு. இதை எப்படி ப்ரெசென்ட்டில் அவள் கேம்பில் தான் இருக்கான்ற மாதிரி ஒரு ப்ளே போகும். எப்படின்னா அவளோட வீடியோ கால்ஸ் மாதிரி, வாய்ஸ் கால்ஸ் மாதிரி. ஸோ அவரோட ஒரு வீடியோ ஷூட் பண்ணி அனுப்பியிருப்பா, ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அவருக்கு மெசேஜ் பண்ணியிருப்பா. இதை வந்து இவர் ப்ரெசென்ட்டில் பார்த்துட்ருப்பார். ஸோ நமக்கு எப்படி தோணும்னா, இப்போ அவள் அங்கே தான் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு தோண வைக்கிறது. இந்த பிளே வந்து படத்தில் வந்து நம்மளை வந்து இந்த சர்ப்ரைஸ் எலமெண்ட் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நான் லீனியர். இது வந்து காலத்தால் முன்னாடி நடந்தது பின்னாடி நடந்ததுங்கிற ஆர்டர் வந்து டுவர்ட்ஸ் த எண்ட் தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி வந்துகிட்டே இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் கதையோட கடைசி காட்சியில் தான் உண்மையில் இவரோட குழந்தை மாறிடுச்சு, அவரோட அனுராக் காஷ்யப்போட குழந்தைய தான் விஜய் சேதுபதி வளர்த்துட்டு இருக்காருங்கிற விஷயமே, அதாவது இந்த மொத்த கதைக்கும் ஆரம்பத்தில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் கடைசியில் தான் சொல்லப்படுது. ஸோ இந்த ஸ்க்ரீன் பிளே வடிவத்தினால மட்டும்தான் அந்த உள்ளடக்கம்னு சொல்லப்படுற அந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து கரெக்டாக ஒரு பஞ்சோட கிளைமேக்ஸில் அது ரிவீல் ஆகிற மாதிரி ஆகி, அதனால் வர்ற ஒரு அதிர்ச்சி. ஒரு சொந்த அப்பா தன் மகளோட ரேப்புக்கு காரணமாயிட்டாரு, அதனால் அவர் கில்ட் ஆகிறாரு, அதனால் தன்னையே இறந்து போயிடுறாரு. ஸோ பழி வாங்கணும்னு சுற்றிட்டு இருந்த ஒரு மனுஷன் தானே செத்து ஒரு பொயட்டிக்கான எண்ணில் அவரோட இறந்து, அவரோட பிளட்டு வந்து அந்த கால் பாதத்தில் அவர் கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கிட்ட அவர் மன்னிப்பு கேட்குறாருங்கிற மாதிரியான ஒரு சென்ஸில் முடியும் போது நமக்கு ஒரு பெரிய பச்சாதாபமும் ஒரு அதிர்ச்சியும் எல்லாமே வருது. ஓ, இவரோட பொண்ணா, ஐயோ அப்படின்னு நமக்கு ஒரு ஷாக் வேல்யூ வருது. நான் சொன்ன மாதிரி இதோட ஸ்க்ரீன் பிளே நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே வடிவத்தினால இந்த விஷயம் வந்து லாஸ்ட்டில் வர்றது தான் இந்த மொத்த கதையையும் முடிக்கும்போது ஒரு பஞ்சோட ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டோட அது முடிக்குது. என்ன சர்ப்ரைஸ் அது? ஒரு அதிர்ச்சி இருக்குது அதில். என்னன்னா, அதனால தான் இது ஒரு குளோபல் சக்ஸஸ் ஆனதுக்கு மகாராஜான்ற படம் ஓடிடியில் உலக மக்களால் பார்க்கப்பட்டது. வெறும் தமிழர்களோ இந்தியர்களோ இல்லாமல் உலக மக்களே பார்த்தாங்க அந்த படத்தை. ஏன்னா அது ஒருத்தர் பார்த்து அதை பற்றி சொல்ல, ரிவ்யூ பண்ண, பேச எழுத அதை பற்றின இது பரவிச்சு சோசியல் மீடியாவில் எல்லாரும் பார்க்க ஆரம்பித்தாங்க. இதுக்கு முன்னாடி நடக்காத ஒன்று. மகாராஜாக்கு முன்னாடி ஒரு தமிழ் படத்துக்கு இந்த மாதிரியான ஓடிடி பிளாட்ஃபார்மில்
ஒரு ரீச் கிடைச்சதே இல்லை குளோபல் ஆடியன்ஸ் கிட்ட. அதுக்கு மெயின் ரீசன் வந்து அது எடுத்துக்கிட்ட அந்த கண்டென்ட்டும் தான். ஸோ நீங்கள் ஒரு நல்ல கண்டென்ட் எடுக்கணும், அதை வந்து ஒரு புதுமையான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் பண்ணும்போது அது வந்து ஒரு குளோபல் ஆடியன்ஸுக்கு போய் சேரும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் மகாராஜா. இந்த கண்டென்ட்டில் என்ன அப்படி இருக்குன்னா, இதுக்கு வந்து ஒரு பெரும் பாரம்பரியம் இருக்குது. இந்த மாதிரி அதிர்ச்சியான இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இது வந்து ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பண்ணப்பட்ட விஷயங்கள்லேருந்து சொன்னால் தான் உங்களுக்கு அதோட தொடர்ச்சி என்ன, அதுக்கோட பின்னணி என்னன்னு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் டெனிஸ் வெல்னோன்ற இயக்குனர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, படங்கள் பார்த்துருப்பீங்க. அவரோட டியூன் பார்ட் 1 பார்ட் 2 எல்லாம் மிகப்பெரிய வெற்றி. இதோட 3rd பார்ட் இப்போ எடுக்கப்படுது. ஸோ இந்த டெனிஸ் வெல்னோவோட முன்னாடி படங்கள், அதுக்கு முன்னாடி வந்து அவர் பிளேட் ரன்னர்னு ஒரு படம் எடுத்தார். பிளேட் ரன்னர் 2049, அதாவது பழைய ஒரு 40 வருஷம் முன்னாடி எடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஒரு சீக்வல் மாதிரி பின்னாடி டெனிஸ் வெல்னோ எடுத்தார். ரொம்ப பிரமாதமான விஷுவல்ஸ். எப்படி நம்ம டியூன் படத்தில் அதோட விஷுவலை பிரமிக்கிறோமோ, டியூன் படத்தையும் விட அற்புதமான ஒரு விஷுவல் அதில் இருக்கும் பிளேட் ரன்னர் 2049. ஏன்னா அதில் அது ஒரு டிசைனிங், ஒரு மாஸ்டர் கிளாஸ். அது ஃபோட்டோகிராஃபி, கம்போசிஷன், லைட்டிங் எல்லாமே ப்ரில்லியண்ட்டாக இருக்கும் அந்த படத்தில். அது அற்புதமாக நல்ல கதையும் கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடி அவரோட ரொம்ப நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான படங்கள் பண்ணார். அரைவல்னு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி அவர் பிரிசனர்ஸ்னு ஒரு படம் பண்ணார். அது எனிமின்னு ஒரு படம் பண்ணார். இன்னும் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான படங்கள்லாம் பண்ணார். ஸோ இந்த டெனிஸ் வெல்னோ வந்து ஒரு கனடா இயக்குனர். அவர் முதல்ல பேர் வாங்கின படம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது. அதாவது நான் இந்த டியூன் எல்லாம் இப்போ பார்க்குறோம். ஒரு படம் பார்த்துட்டு யார் அந்த டைரக்டர் அப்படின்னு நான் இன்டர்நெட் கூகுளில் சர்ச் பண்ணி இந்த டெனிஸ் வெல்னோங்கிற ஒரு பேரை பார்த்து இந்த ஆள் பெரிய ஆளாக போகிறான் அப்படின்னு நினச்சது ஒரு படம். ஒரு 15 வருஷம் முன்னாடி ஒரு படம் வந்தது, இன்சைடர்ஸ்னு ஒரு படம். இந்த இன்சைடர்ஸ்ன்றது கனடா நாட்டில் அவர் எடுத்த படம். அவர் அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்க ஃபில்ம் மேக்கராக மாறுறதுக்கு முன்னாடி கனடாவில் அவர் இருக்கும்போது எடுத்த படம். அந்த இன்சிடென்ட்ஸ் படம் சும்மா அந்த ஐடியா உங்களுக்கு சொல்கிறேன். அது கதை எழுதுனா ஒரு கனடா நாடுனாலே உங்களுக்கு தெரியும், தமிழர்களே நிறைய புலம்பெயர்ந்து வாழ்வாங்க, ஈழத்தமிழர்கள் எல்லாருமே. அதே மாதிரி உலகம் முழுக்கவே எங்கெல்லாம் சிவில் வார் நடக்குதோ, உள்நாட்டு யுத்தங்களால் பாதிக்கப்பட்ட அகதிகள் நிறைய பேர் கனடாவில் இருப்பாங்க. எப்படி இலங்கை தமிழர்கள் போகிறாங்களோ அதே மாதிரி மற்ற நாட்டு ஆட்கள். அதை பற்றின ஒரு கதை தான். ஒரு லெபனான் மாதிரி ஒரு நாட்டில் இருந்து அந்த நாடை கரெக்டாக அந்த கதையில் சொன்னாங்களாம் ஞாபகம் இருக்குது. அதாவது இந்த கிறிஸ்தவ அடிப்படைவாதிகள் ஒரு தீவிரவாத இயக்கமும், இன்னொரு முஸ்லீம் அடிப்படைவாதிகள் ஒரு தீவிரவாத இயக்கமும் முன்னான உள்நாட்டு யுத்தம். அதில் பாதிக்கப்பட்ட ஒரு ஆட்கள் அதில் வந்து செட்டில் ஆகி கனடாவில் வந்து 2 குழந்தைய வளர்த்த ஒரு அம்மா. இப்போ அவங்களுக்கு வயசாகிருக்கும். அவங்க வந்து ரொம்ப நாளாக பேரலைஸ்டு அட்டாக் ஆகி இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சாவை எதிர்நோக்கி இருக்கும்போது அவங்க 2 லெட்டர் எழுதி ஒரு உயிரும் எழுதி வச்சுட்டு இறந்துடுறாங்க. இப்போ அந்த டெத்துக்கு அப்புறம் அதோட குழந்தைகள், அவருக்கு 2 குழந்தைகள், 2 பேருமே இரட்டை குழந்தைகள். அதாவது ஒரே நேரம் பிறந்த ஒரு பையன் ஒரு பொண்ணு. இந்த பையன் பொண்ணையும் கூப்பிட்டு அந்த உயில் படிக்கப்படுது. உயில் படி என்னென்னா, இந்த அம்மா வந்து என்ன கேட்டுக்குதுன்னா, எனக்கு நீங்கள் ஒரு கல்லறையோ எனக்கு ஒரு நினைவு இதுவோ கட்டுறதுக்கு முன்னாடி எனக்காக ஒரு விஷயம் செய்யணும். அதாவது 2 கடிதம் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 கடிதத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும். அது செய்கிற வரைக்கும் எனக்கு எந்த கல்லறையோ நினைவு சின்னமோ எனக்கு இது ஒரு எமோஷ்னல் இது. இவங்களுக்கு அது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும். ஸோ பொண்ணு இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறா. பையனுக்கு அம்மா அவருக்கு கொஞ்சம் பிடிக்காது. ஏன்னா ரொம்ப நாளாகவே அவங்க ரொம்ப ஒரு மாதிரி இதுவாகவே இருந்தாங்க. இப்போ என்னென்னா 2 கடிதம் யாருக்கு அது எழுதியிருக்காங்கன்னா, இந்த பசங்களுக்கு என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, அவங்களோட அப்பா இறந்துட்டாருன்னு அப்படி தான் அவங்க சொல்லி வளர்த்துருப்பாங்க. ஒரு கடிதம் வந்து அவங்க அப்பாவுக்கு அதில் சொல்லியிருப்பாங்க அவங்க அப்பா இறக்கலை, அவர்கிட்ட கொண்டு போய் இந்த கடிதத்தை அவரை தேடி கண்டுபிடிச்சி இந்த கடிதத்தை சேர்க்கணும். இன்னொன்று, அவங்களுக்கு ஒரு மூத்த மகன் இருக்கான். அந்த மகன் வந்து இந்த 2 குழந்தைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறந்த ஒரு பையன், ரொம்ப இளம் வயசில் அவனுக்கு பிறந்து காணாமல் போன ஒரு பையன், அந்த உள்நாட்டு யுத்தத்தில் காணாமல் போன பையன். அவனை தேடி கண்டுபிடிச்சி இன்னொரு கடிதத்தை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு தேடுவாள். அதாவது அவள் கனடாவில் ரொம்ப வசதியான சூழலில் இருக்கிறவங்க திரும்பி அந்த உள்நாட்டு யுத்தம் நடந்த
அந்த மண்ணுக்கு, தன்னோட சொந்த தாய் மண்ணுக்கு திரும்பி வந்து அம்மாவை தேட ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி நடக்கும். என்னென்னா, அவங்க அம்மாவோட வாழ்க்கை, அவங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, அந்த உள்நாட்டு யுத்தம் என்னெல்லாம் அவங்க வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு, எப்படிப்பட்ட ஒரு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அவங்க தப்பிச்சு அங்கே வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது. அதில் அவங்க வந்து அவங்களே தீவிரவாத இயக்கத்துக்குள்ளே போயிருப்பாங்க, அவங்களே கொலைகள்லாம் பண்ணியிருப்பாங்க, ஒரு பெரிய தலைவரை கொலை பண்ணிட்டு ரொம்ப நாள் ஜெயிலில் இருந்திருப்பாங்க, அப்புறம் பின்னாடி விடுவிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு பெரிய கதை இருக்குது. அந்த உள்நாட்டு யுத்தம் அது நடக்கிற விஷயத்தை இவங்க தேட தேட அது ஃப்ளாஷ்பேக்ஸில் கதை வரும். ரொம்ப பிரமாதமான மேக்கிங். டெலிஸ் வல்னர் ஒரு நல்ல டைரக்டருங்கிறது அந்த படத்தில் அவர் ப்ரூவ் பண்ணார். அதில் என்ன கதையோட விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். தேடி கண்டுபிடிக்கும் போது தான் அவனுக்கு தெரிய வரும், இவனோட அப்பா எப்படிப்பட்ட, இந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்க எப்படி கர்ப்பமானாங்கன்னா, அவங்க வந்து ஒரு தீவிரவாத இயக்கத்தால் ஒரு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க. அந்த சிறைக்குள்ளே, ஏன்னா அவங்க அந்த இயக்கத்தோட தலைவரையே கொண்டிருப்பாங்க இவங்க, அதனால் அடைக்கப்பட்டிருக்கும்போது அவன் இன்னொரு தலைவன், இன்னொரு இளம் தலைவர் இவளை வந்து ரேப் பண்ணுவார். இந்த ரேப் பண்ணுறது மூலமாக உண்டான குழந்தைங்க தான் இந்த குழந்தைங்க. அதுக்கப்புறம் கர்ப்பிணியான அந்த பொண்ணு தப்பிச்சு வந்திருப்பா, அந்த குழந்தைய வளர்த்துருப்பா கனடாவில், பேரெல்லாம் மாற்றி வாழ்ந்துட்டுருப்பா. ஸோ இப்போ இந்த ஒரு பாதி கதையிலே நமக்கு வந்து அந்த பொண்ணுக்கு தெரிய வரும், நம்மளோட அப்பா வந்து ஒரு நல்லவன் கிடையாது, அது ஒரு ரேப்பிஸ்ட், ஒரு ரேப் பண்ணி குழந்தைகள் உண்டாகினாங்கன்ற ஒரு விஷயம் தெரிய வருது. அதனால் அந்த அப்பா மேலே மரியாதைலாம் அவங்களுக்கு போயிடும். அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த உள்நாட்டு யுத்தத்துக்கு அப்புறம் அவன் எங்கே போனான்னு தெரியலை. ஆனால் இப்போ தன்னோட மூத்த அண்ணன் ஒருத்தர் இருக்கார், இவங்களுக்கெல்லாம் மூத்த ஒரு மகன் இருக்கான்னு சொன்னாங்களே, அது யாருன்னு தேடுவாங்க. தேடும்போது தெரிய வரும், அது ஆக்சுவலாக முதல்ல இந்த குழந்தை வந்து இந்த அம்மா விட்டு பிரிக்கப்பட்டிருக்கும். பிரிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க பாட்டி வந்து ஒரு சின்ன காலில் வந்து ஒரு பச்சை குத்திருப்பாங்க. இந்த குழந்தைய அவங்க கொண்டு போய் ஒரு அனாதை ஆசிரமத்தில் விட்டுருப்பாங்க, இவளை தனியாக பிரிச்சிருப்பாங்க. இவனோட ஒரு காதலனுக்கு அந்த குழந்தை உண்டாயிருக்கும், அந்த காதலனை கொண்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவ குழந்தைய உண்டாக்கி தாத்தா பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு இவ தனியாக போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா இது எல்லாமே இந்த மதம், ஒரு உள்நாட்டு யுத்தத்துக்கு பின்னணியில் ஒரு அடிப்படையான ஒரு வாழ்க்கை, ஒரு பழங்காலத்து வாழ்க்கை முறையில் இருந்த ஃபேமிலி. அதனால் அவள் பிரிக்கப்படுறா, குழந்தையிலேருந்து அவள் பிரிக்கப்படுறா, அவனோட காதலன் கொல்லப்படுறான். அப்படி இந்த அனாதை ஆசிரமத்துக்கு விடப்பட்ட குழந்தைகளுக்கு, அதெல்லாம் கிறிஸ்தவ குழந்தைகள், இவங்கெல்லாம் கிறிஸ்தவ பசங்க, அங்கே வந்து திடீர்னு அந்த முஸ்லீம் படை வந்து தீவிரவாதிகள் தாக்கி அந்த குழந்தைங்கள்லாம் விடுவிச்சு அவங்க கொண்டு போய் அவங்க எல்லாரையுமே வந்து முஸ்லீமாக மதம் மாற்றிருப்பாங்க. மதம் மாற்றிட்டு அவங்கள எல்லாமே அந்த இயக்கத்திலே, ஒரு தீவிரவாத இயக்கத்திலே வளர்த்துருப்பாங்க. அதில் வந்த ஒரு பையன்தான் அந்த பையன். யார் இவளை அந்த அம்மாவை ரேப் பண்ணானோ அது யாருன்னா இவரோட மூத்த மகன் தான். குழந்தையாக விட்டுட்டு போன அந்த பையன்தான் பின்னாடி வளர்ந்து தீவிரவாத இயக்க தலைவனாக இருந்து இவளை சிறைச்சாலையில் ரேப் பண்ணா, அதனால் உருவாக்கின குழந்தை தான் அது. ஸோ இப்போ இந்த 2 லெட்டரும் ஒரு ஆளுக்கு தான். இந்த யார் இந்த குழந்தைகளோட அப்பாவோ அவர் தான் அந்த அம்மாவோட மூத்த மகனும் அப்படின்ற ஒரு ஷாக்கு இந்த படத்தோட எண்டில் ரிவீல் ஆகும். அந்த அம்மா எப்போ அந்த பேரலைஸ்ட் ஆனாங்கன்னா, கனடாவில் ஒரு ஸ்விம்மிங் பூலில் இருக்கும்போது அந்த பையனை பார்ப்பாங்க. அந்த முகத்தை பார்க்கும்போது தெரியும் என்ன ரேப் பண்ண ஆள் அப்படின்னு. அவன் காலில் இருக்கிற அந்த பச்சை குத்துன அந்த அடையாளத்தை பார்க்கும்போது தெரியும் தன்னோட மூத்த குழந்தைன்னு. அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் ஆகி அந்த ஷாக்கில் தான் அவங்க வந்து பேரலைஸ் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த 2 கடிதம் மூலமாக தன்னோட அம்மாவோட தெரியாத இன்னொரு வாழ்க்கை, இப்படி ஒரு பின்னணியிலேருந்து வந்தவங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு அதில் தான் தெரியும். இது தெரியணும்னு அந்த அம்மா நினைக்குது. அதோட அந்த பையன்கிட்ட வந்து ஒரு செய்தி சொல்லணும்னு அது நினைக்குது. அதுக்கு தான் இந்த 2 கடிதம். 2 கடிதமும் அவன்கிட்ட போய் கொடுப்பாங்க அவங்க கிளைமேக்ஸில். முதல்ல வந்து அந்த ரேப் பண்ணவன்றது, அதில் வந்து அவனை தன்னோட கோபத்தை எல்லாத்தையுமே லெட்டரில் இருக்கும். அதில் அடுத்த லெட்ரு வந்து, ஆனால் இது எல்லாத்துக்கும் பின்னணி என்ன, உன்னை நான் அனாதையாக விட்டது என்னோட தப்பு தாங்கிற மாதிரி ரொம்ப பரிதாபமான ஒரு சூழல். ஸோ அந்த படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பரிதாபமும் ஷாக்கும் இதாகும். ஐயோ என்ன இது, இப்படி ஒரு கொடுமையா அப்படி. வாழ்க்கை வந்து எவ்வளோ வினோதமான ஒரு இதில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம நினைக்கிறோம் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்டெடியாக இருக்குது. கொஞ்சம் ஒரு சின்ன இது வந்து முரண் வந்து இந்த நம்மளோட நம்பிக்கைகள், நம்மளோட உறவுகள், நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிற இந்த குடும்ப அமைப்பு, சமூக அமைப்பு, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப மெல்லிதானது. ஒரு சின்ன கீறல் அதில் விழுந்ததுன்னா
நீங்கள் நினைக்காத அதிர்ச்சிகள்லாம் அதில் இருக்கும். இது அந்த படம் காட்டுச்சு. ஸோ இன்சிடென்ட்ஸ்ன்ற ஒரு படம் தான் டெனிஸ் வல்னோவ் ஒரு பெரிய டைரக்டர் உருவாகிறதுக்கான அந்த படத்தை பார்த்து தான் யார் பாதவர் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிற அளவுக்கு ஒரு ஆளாக மாறி, அதுக்கப்புறம் இன்றைக்கி டியூன் பார்ட் 1 டியூன் பார்ட் 2லாம் உலக அளவில் பெரிய பட்ஜெட் பெரிய இயக்குனர் ஆகிட்டார் இன்றைக்கி. அவருக்கு ஆரம்பமாக இருந்த படம் அது. ஸோ இந்த மாதிரி ஒரு கதை, இந்த மாதிரி ஒரு மேக்கிங்கில் நல்லா பண்ணியிருந்தாலும் இது மாதிரி எவ்வளவோ மேக்கிங் படங்கள் வருது. ஆனால் ஒரு கான்செப்ட் வந்து அந்த படத்தை வந்து பேச வைக்கும், தேட வைக்கும். அதோட உருவாக்கின இயக்குனருக்கு வந்து ஒரு பெரும் மரியாதையை உருவாக்கும். இதுக்கும் மகாராஜுக்குமான தொடர்பு உங்களுக்கு புரியுது இல்லையா? இன்றைக்கி கொரியன் சினிமானா அவ்வளோ எல்லாரும் பார்க்குறாங்க, அதை பற்றி பேசுகிறாங்க. 90ஸ்லாம் அது இல்லை. நான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் போகும்போது கொரியன் படங்கள் வரும். 90ஸ்ல வந்து ஒரு இது இருந்தது, ஒரு ஹாலிவுட் தரத்தில் கொரியாவில் படம் எடுக்கிறாங்களே அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். கொரியாவில் கூட படம் எடுக்கிறாங்க, நல்ல தரமாக எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியம் எனக்கு வந்திருக்கு. ஆனால் அப்போல்லாம் 90ஸ்ல ஃபுல்லாக ஈரானியன் படங்கள் தான் பேசப்படும். ஈரானியன் படம் வந்து ஒரு சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், அது மாதிரி நிறைய படங்கள் ஈரானியன் படங்கள் பற்றி தான் முழுக்க எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க, அதை பற்றி பேசுவாங்க. உலகமே பார்த்தது ஈரானியன் படத்தை. இது இப்படி காலகட்டங்கள் சினிமாவில் இருந்துகிட்டே இருந்திருக்கு. பழைய காலத்தில் ஒரு காலத்தில் முழுக்க ஃப்ரெஞ்சு படம், ஃப்ரெஞ்சு நியூ வேவ் சினிமாவை உலகமே பார்த்தது. அதே மாதிரி ஒரு காலத்தில் ரஷ்ய படங்கள் உலகமே, அதாவது சிறந்த படம்னா ரஷ்ய படம். அகிரா குரோசவா மாதிரி டைரக்டர்கள் வரும்போது ஜப்பனீஸ் படங்கள், ஓஸ் மாதிரி டைரக்டர் அகிரா குரோசவாலாம் வரும்போது ஜப்பனீஸ் படங்கள் உலகமே ஜப்பனீஸ் படங்கள் பார்த்துருக்கு, பழைய காலத்தில் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு காலகட்டம் வருது. அது மாதிரி கொரியன் சினிமாவுக்கான ஒரு காலம் உருவாச்சு. 2000க்கு அப்புறம் எல்லாருமே கொரியன் சினிமான்னு பார்க்க ஆரம்பித்தாங்க. இந்த கொரியன் சினிமாவில் ஆரம்ப காலத்தில் 2 படங்கள் வந்து உலகம் முழுக்கவே திரும்பி பார்க்க வச்சது. அப்படி ஒரு படம் வந்து ஓல்ட் பாயோட கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லோரும் மோஸ்ட்லி எல்லோரும் ஏன்னா அது வயலன்ஸ் இருக்கிறதுனால மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்துருப்பாங்க கொரியன் படத்தோட இந்த கில்லர் ரிபப்ளிக். இந்த இன்சிடென்ட்ஸுக்கும் முன்னாடி வந்த படம் 2004 அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓல்ட் பாயோட கதையும் இதுதான். ஒருத்தனை அடைச்சி வச்சுருக்கான். அவன் யார் அடைச்சான்னு இவனுக்கு தெரியல, அவனை தேடுறான். அடைச்சி வச்சு ஒரு 30 வருஷம் கழித்து அவனை விடுவிச்சிடுறான். வெளியில் வந்து அந்த பழி வாங்கிறதுக்காக தேடும்போது ஒரு பொண்ணை சந்திக்கிறான், காதல் ஆகுது, 2 பேரும் இணைஞ்சு வாழ்கிறாங்க. அதுக்கப்புறம் தெரிய வருது அந்த எதிரியோட பிளான் தான் இந்த பொண்ணையும் இவனையும் சேர்த்து வச்சது. எதுக்காக அப்படின்னா, அந்த வில்லன் யாருன்னா, வில்லனுக்கு ஒரு எமோஷனலான ஒரு கதை இருக்கும். ஆனால் அது ஒரு ஷாக்கிங். அது ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஒரு அண்ணன் தங்கச்சிக்குள்ளேயே ஒரு தகாத உறவு இருந்திருக்கும். அது இவனால் இந்த ஹீரோ வந்து அதை வெளியில் தெரிய வச்சு, அதனால் அது ஒரு பெரிய இழப்பாக அவனுக்கு ஆயிருக்கும். அந்த தங்கச்சி இறந்து போயிருப்பா. அதனால் இவன் வந்து அவளை பழி வாங்குறான். பழி வாங்கிறதுக்கு அவன் தேர்ந்தெடுத்தது என்னென்னா, இவனை ஒரு இடத்துல அடைச்சி வச்சு ஒரு ரூமுக்குள்ளார அடைச்சி வச்சுட்டு ஒரு நாள் திரும்பி வெளில விடும்போது ஒரு பொண்ணை அவன்கிட்ட அனுப்பி 2 பேரும் சேர்க்க வைக்கிறாங்க. இந்த பொண்ணு யாருன்னா அந்த ஹீரோவோட சொந்த மக தான். ஸோ இது வந்து கிளைமேக்ஸில் நமக்கு தெரிய வரும்போது ஒரு பெரிய ஒரு ஷாக் என்னென்னா, இது இப்போ நான் சொன்ன இன்சிடென்ட்ஸ் படத்துக்கு நான் சொன்ன அதே விஷயந்தான். உறவு முறைகள்னு நம்ம நினைக்கிற விஷயங்களில் கொஞ்சம் ஒரு பிசுறு, ஒரு சின்ன ஒரு கீறல், ஒரு விஷயம் திருப்பி போட்டிங்கன்னா, ஒரு நினைவுகள் நம்ம நினைக்கிறது வந்து, நம்ம எமோஷன் நம்ம நினைக்கிறது எல்லாமே வந்து நம்ம சில ஞாபகங்கள், நம்ம அதை வந்து நீங்கள் ஒரு சின்னதாக கலைச்சிட்டு ஒரு சின்ன இது பண்ணால் கூட எவ்வளோ ஒரு வல்னரபிளாக இருக்குது, ஒரு ரொம்ப மெல்லிய கோடாக இருக்குது, மெல்லிய விஷயம், ஒரு தின் லேயர் தான் அது. அப்படிங்கிற ஒரு ஷாக் ஓல்ட் பாய் படம் பார்த்தப்போ எல்லாருக்கும் அது வந்தது. அந்த படம் உலக எல்லாரும் பேசப்பட்டது, பார்க்கப்பட்டதுன்னு. அதில் இருக்க வயலன்ஸ், ஆக்ஷன்ஸ், மேக்கிங் அதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொன்று அதோட அந்த கண்டென்ட்டில் இருந்த இந்த ஷாக் வேல்யூ அது அப்படியே இன்சென்டிவ்ஸ்லேயே இருந்தது. அதே தான் இப்போ மகாராஜா படத்துலையும் இருக்குது. அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ அதுக்கும் முன்னாடி போனீங்கன்னா சைனா டவுன் மாதிரி படம். சைனா டவுன் இன்றைக்கும் ஒரு கிளாசிக், ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு ஸ்டைலிஷான ஒரு படம், ஒரு மேக்கிங் வைஸ் அது இன்றைக்கும் எல்லாரும் பார்க்க வேண்டிய படங்கள். இந்த சைனா டவுன் படத்துலையும் கதை வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பேஸ்டாக இருந்தால் கூட அதில் அரசியல், ஊழல், இது மாதிரி பல விஷயங்கள் அந்த படத்தில் பேசப்படும். ரொம்ப பிரமாதமான படம். ரோமன் பொலன்ஸ்கி டைரக்ட் பண்ண சைனா டவுன். அதோட எண்டில் அவங்க எதை கண்டுபிடிப்பான்னா, அது வெளியிலே சொல்ல முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அது வந்து ஒரு அப்பாவுக்கும் சொந்த மகளுக்குமான ஒரு தகாத உறவு. அதில் பிறந்த ஒரு குழந்தை, அந்த குழந்தைய அவங்க ரகசியமாக வச்சுருப்பாங்க. அது ஒரு இளம் பெண்ணாக வளர்ந்துருப்பா. இந்த பொண்ணோட ரகசியத்தை ஏன் இவ்வளோ மறைக்கிறான்னு அவன் இன்வெஸ்டிகேட் பண்ணுவான்.
அது உண்மை தெரிய வரும்போது ஒரு பெரிய ஷாக்காக இருக்கும். ஸோ சைனா டவுன் படம் வந்து ரோமன் பொலன்ஸ்கிக்கு ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்து அவர் இன்றைக்கி ஒரு பெரிய டைரக்டராக பின்னாடி மாறினார். சைனா டவுன்லாம் வந்து 40 வருஷத்துக்கு மேலே இருக்கும், ரொம்ப பழைய படம். இந்த படப்பெயர்கள்லாம் நான் சொல்கிறதுக்கு காரணம் இதெல்லாம் பார்க்காதவங்க பார்க்கணுங்கிறது தான். ஸோ வந்து இதோட நோக்கம் வந்து நீங்கள் வந்து சில படங்களை நீங்கள் தேடி பார்க்கணும், சில புத்தகங்களோ கதைகளோ எடுத்து படிக்கணுங்கிறது தான். ஸோ இந்த கதைகள் எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு பொதுத்தன்மை என்னென்னா இதுதான். ஒரு சின்ன ஒரு தகாத உறவு, அந்த உறவில் இருக்கிற ஒரு சின்ன சிக்கு, அதாவது தன்னோட சொந்த பிள்ளைன்னு தெரியாமலே நடக்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. இந்த படங்கள் எல்லாம் இந்த ஷாக் இருந்தது. இது எல்லாமே நான்-லீனியர் படங்கள். இது எல்லா படத்துலையுமே எண்டில் தான் இது ரிவீல் பண்ணப்படும். ஈவன் சைனா டவுன் நான்-லீனியர்னு சொல்ல முடியாது, ஆனால் சைனா டவுன் படத்தில் கூட அதோட அவன் கண்டுபிடிக்கிறது என்ன அப்படிங்கிறது எண்டில் தான் சொல்லப்படும், உண்மை என்னன்றது. ஸோ ஏன் அந்த எண்டில் சொல்லப்படுதுன்னா, அந்த படம் பார்த்து அதோட மொமெண்ட் ஒரு ஷாக் வேல்யூவோட அது நம்மளை மனசை ஆழமாக பாதித்து ஒரு கனத்த இதயத்தோட அந்த படத்துலேருந்து நம்ம வெளில வருவோம். இது நான் சொன்ன எல்லா படங்களையும் அது நடந்திருக்கு. ஈவன் மகாராஜா உட்பட அது நடக்கும். ஸோ அந்த எண்டில் ஒரு கனத்த இதயத்தோடு எல்லாரும் வெளியில் வைக்கிறது தான் ஒரு சினிமாவோட வெற்றியாக மாறுது. ஸோ ஒரு படம் பார்த்து முடியும் போது நமக்கு மனசு பாரமாக இருக்குது, என்னடா அது அப்படின்ற மாதிரி, இந்த வாழ்க்கைன்னா என்ன, நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இது என்ன, இது ஒரு சின்ன இது வந்து எவ்வளோ ஒரு நம்பிக்கை இழக்கிற, அதே சமயத்தில் ஒரு சின்ன நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற நம்ம வாழ்க்கையை பற்றி நமக்கே ஒரு மறு விசாரணை ஒரு சின்ன இது உருவாகுது இல்லையா. ஸோ ஒரு படம், ஒரு கதையோ ஒரு சினிமாவோ இந்த ஒரு விஷயத்தை பண்ணும்போது அந்த படம் வந்து அவங்கள வந்து பேச வைக்கும், பார்க்குற ஆடியன்ஸை திரும்ப அதை பற்றி ரெஃபர் பண்ணுறதோ அதை பற்றி சொல்லப்படுறதோ மாறுது. ஸோ அந்த படங்கள் வெற்றி அடைகிறதுக்கான காரணமாக அது மாறுது. இது ஒரு நான்-லீனியர் ஸ்க்ரீன் பிளேனால் அது எண்டில் கொண்டு சொல்ல முடியும். இதே நீங்கள் ஆர்டரில் சொல்லியிருந்தீங்கன்னா என்ன இருக்கும், இந்த விஷயத்தை வந்து நீங்கள் முதல்ல சொல்லி அந்த விஷயத்தை மட்டும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிறது கூட விஷயம் இல்லை. மொத்த கதையுமாவே இது என்ன கதை, என்ன சொல்ல வராங்க அப்படின்ற ஒரு இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வந்து சொல்லணும். இப்போ நான் அந்த நான்-லீனியர்லேயே ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நான்-லீனியர்ன்றது இலக்கியத்தில் ரொம்ப சர்வசாதாரணம். எல்லா இலக்கியங்களும் சர்வசாதாரணமாக நான்-லீனியர் போவாங்க. நான்-லீனியர் அதாவது சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒருத்தன் இப்போ நடந்த தெருவில் ஒரு இடத்துக்கு போகணும், கதைப்படி நான் ஒரு நாவலில் ஒரு புத்தகத்தில் ஒரு சீன் சொல்கிறேன். நடந்து போகிற வழியில் அவன் யோசிக்கிறான், அவனோட மன ஓட்டங்கள் என்ன ஓட்டங்கள்னு, அவனோட சின்ன வயசில் 8 வயசில் நடந்த கதை, 20 வயசில் அவன் பார்த்த ஒரு விஷயம் எல்லாத்தையுமே இந்த கடைக்கு போகிற வழியில் அவன் யோசிச்சுட்டு போகிறான்னு ஒரு கதையில் எழுதிட முடியும். ஸோ லிட்ரேச்சர் வந்து நான்-லீனியராக மன ஓட்டமாக நம்ம மனசில் நம்ம வந்து நினச்சதும், நான் என்னோடய ஊருக்கு போய்ட்றேன், என்னோடய காலேஜில் நடந்த விஷயம், என்னோடய பல விஷயங்களுக்குள்ளே என் மனசு ஓடுது இல்லையா, அதை வந்து நீங்கள் எழுத்தில் கொண்டு வந்துடலாம். ஆனால் சினிமா அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் லிட்ரேச்சருக்கும் சினிமாவுக்கும் நிறைய வித்தியாசம். ஆரம்ப காலத்தில் பத்திரிகைகள் எழுதியிருந்தவங்களாம் இலக்கிய தரமான படம்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இலக்கியத்தையும் சினிமாவையும் கம்பேர் பண்ணக்கூடாது. இலக்கியத்தோட ரூல்ஸ் வந்து இங்கே எடுபடாது. சினிமா வந்து முழுக்க வந்து ஒரு மூடு, எமோஷன் சார்ந்த ஒரு ஃப்ளோ. அது வந்து ஒரு இசைக்கோர்ப்பு போல், சிம்பனி இசைக்கோர்ப்பு இருக்கு இல்லையா, அதோட கம்பேர் பண்ணாங்க. இது ஸ்டான்லி கியூப்ரிக் சொன்ன ஒரு விஷயம். ஸ்டான்லி கியூப்ரிக் என்ன சொன்னார்னா, ஒரு லிட்ரேச்சர் மாதிரி சினிமா கிடையாது, அதை அந்த இதை ஃபாலோ பண்ணாதீங்க. ஒரு சிம்பனி, ஒரு இசைக்கோர்வை போல் ஒரு மூடோட ஃப்ளோ தான். அது இறங்கும் ஏறும். இந்த மூடோட ஃப்ளோ வந்து ஒரு சினிமாக்குள்ளே இருக்கணும். ஒரு படம் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த மூடோட அது வந்து ரொம்ப கிராஜுவல், ஒரு ஹைட்டுக்கு போகும், லோவுக்கு வரும், ஒரு இசைக்கோர்வை போல் அது இருக்கணும். இப்போ ஒரு லிட்ரேச்சரில் என்னென்னா, நீங்கள் அத்தியாயத்தியமாக பிரிச்சிடலாம். ஃபஸ்ட் அத்தியாயத்தில் நீங்கள் ஒரு 20 வயசில் நடக்கிற ஒரு விஷயத்த சொல்லுவீங்க. 2வது அத்தியாயம் நம்பர் 2ன்னு பிரிச்சிடுறீங்க இல்லையா, தனி எபிசோட். ஸோ எபிசோட் 2ன்னு போட்டு 2வது அத்தியாயத்தில் நேரடியாக அவனோட 8 வயசு கதையிலேருந்து ஆரம்பிக்கலாம். இது இலக்கியத்தில் வாய்ப்பு இருக்குது. அந்த துண்டு துண்டாக பிரிச்சிட முடியும் ஒரு அத்தியாயமாக. ஆனால் ஒரு சினிமான்றது ஒரு ஃப்ளோ. அது வந்து அத்தியாயமாக பிரிக்கக்கூடாது. பிரித்தா நல்லா இருக்குது. இப்போ மகாராஜா படம் வந்து எவ்வளோ மாற்றி போட்டிருக்காங்க, ஆனால் அதோட மூட் ஃப்ளோ வந்து ஸ்மூத்தாக இருக்குது. அதுதான் அதோட சக்ஸஸுக்கு காரணம். நான்-லீனியர் ஸ்கிரிப்ட் பண்ணுறவங்க இந்த புத்தகத்தில் இருக்கிற மாதிரி எபிசோடிக்காக பிரித்து இங்கே திடீர்னு அங்கே நடக்கிற ஒரு விஷயம், அங்கே நடக்கிற ஒரு விஷயம்னு மாற்றி கட் பண்ணிங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் ஒரு கதை சொல்லணும், அந்த கதையில் ஒரு மூட் இருக்கணும், ஒரு எமோஷனல் ஃப்ளோ இருக்கணும்.
அப்படி இருந்து அது அந்த படம் ஃபுல்லாகவே எங்கேயோ ஆடியன்ஸை தயார் பண்ணி கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கணும் கிளைமேக்ஸில். அப்போ தான் அந்த படம் வந்து ஒரு திருப்தியான ஒரு இதுவாக மாறும். இதுக்கு முன்னாடி தமிழில் பண்ணப்பட்ட சில நான்லீனியர் முயற்சிகள் இருக்குது. உதாரணத்துக்கு வானம்லாம் ஒரு படம் இருக்குது. அதில் இங்கே ஒன்று நடக்கும் அங்கே ஒன்று நடக்குன்னு மாற்றி முன்னாடி பின்னாடி காட்டுறேன். ஒரு மல்டிபிள் ஸ்டோரி லைன் மாதிரி இங்கே ஒரு சீன் அங்கே ஒரு சீன் வேறு கதைகள் இன்டர்கட் பண்ணும்போது அது வந்து ஒர்க் அவுட்டே ஆகலை. மெயின் ரீசன் என்னன்னா, அது ஒரு மூடு, எமோஷனல் ஃப்ளோ இருக்காது, மூடு இருக்காது. ஒரு இசைக்கோர்வை பார்க்குற அந்த ஃப்ளோ இல்லாமல் ஒரு லிட்ரேச்சர் மாதிரி துண்டாக இது ஒரு எபிசோடு அது எபிசோடுன்னு இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம்னு பிரித்து சொன்னால் அது வந்து ஒரு சினிமாவாக முழுமையாக ரசிக்கிற மாதிரியாக இருக்காது. ஸோ ரசிக்க வைக்கணும்னா இந்த ஃப்ளோ இருக்கணும். இது வந்து மகாராஜாவில் இருக்குது. ஸோ இப்போ மகாராஜா படத்தை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு நான்லீனியர் ஸ்கிரிப்டை எப்படியெல்லாம் சொல்லி அவர் ஃபைனலாக சொல்ல வர்ற அந்த பஞ்சை, இந்த கதையை வந்து அனுராக் காஷ்யப்போட கதை தான், செல்வம்ன்ற ஒரு கேரக்டரோட கதை தான் இந்த மொத்த கதையும். மகாராஜான்றவர் கிடையாது. அது வந்து நம்மள ஒரு சின்ன ஆக்ஷன் ஒரு இதெல்லாம் பண்ணி மகாராஜா பண்ணுறாரே தவிர அதோட காமெடி ஒரு மாதிரி பிளாக் ஹியூமர் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒர்க் அவுட் ஆகிறது காரணம் விஜய் சேதுபதியோட நடிப்பு அதெல்லாமே. ஆனால் படம் முடிகிறது யார் மேலேன்னா அனுராக் காஷ்யப்புக்கும் அந்த மகளுக்குமான உறவுல தான். ஏன்னா அதுதான் இந்த மொத்த கதையுமே அதுதான் அது சொல்ல வர்ற கதை அதான். ஸோ இதான் கதைன்றதே நமக்கு டுவர்ட்ஸ் எண்டில் தான் ரிவீல் ஆகுது இல்லையா. ஸோ ஒரு நான்லீனியர் ஸ்கிரிப்டால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஸோ ரெகுலர் கதையை சொல்லாமல் ஒரு அதே லீனியர் ஆர்டரில் சொல்லாமல் இப்படி மாற்றி போடுறது சும்மா வந்து பொழுது போகாமல் ஏதோ ஒன்று பண்ணுறதுக்காக பண்ணக்கூடாது. நீங்கள் ஒன்றை சொல்ல விரும்புகிறீங்க, அதை சொல்கிறதுக்கான வடிவமாக இதை தேர்ந்தெடுக்கிறீங்க, அதை நோக்கி இந்த கதையெல்லாம் கட்டமைச்சிட்டே போகிறீங்க, எண்டில் அதை வந்து அந்த பஞ்சோடு சொல்கிறீங்கன்னா அந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நான்லீனியர் ஸ்கிரிப்டாக மாறுது. நன்றி.